வணக்கம். வணக்கம், என் பேரு பாபு. ஒரு வெள்ளாள் தெருல கடை வச்சிருக்கேன். கேடெக்ஸ் டெய்லர் என் கடை பேரு. ஓகே பாபுனா இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம். இப்போ என்னன்னா நீங்க எத்தனை வருஷமா இந்த டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் இந்த டெய்லரிங் ஃபீல்ட்ல வந்து 30 வருஷமா இருக்கேன். 30 வருஷமா இருக்கீங்க. நம்ம அண்ணா வந்து நம்ம எல்லா டெய்லர்ஸையும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஸ்பெசிபிக்கா ஒண்ணு இருக்கு. ஸ்பெசிபிக்கா அந்த இது நீங்க ஏன் வந்து கொஞ்சம் கம்மியா வாங்குறீங்க எல்லார்கிட்ட? நம்ம கிட்ட வந்து நடுத்தர மக்கள் வராங்க. அதனால நடுத்தர மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச செய்யணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் கம்மியா இது பண்றது. இப்ப கஸ்டமருக்கு வந்து நல்ல மெட்டீரியலா போடணும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல வந்து நல்ல மெட்டீரியல் இருக்கணும். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம கஸ்டமர் தேடி வருவாங்க. வேலையில வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா செஞ்சு கொடுக்கணும். நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா தேடி வராங்க. நடுத்தர மக்கள் தான் நம்ம கடைக்கு வர்றது. ஓகே வியூஸ், நான் எதுக்கு அண்ணனோட கடைக்கு வந்து வந்தேன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு 6 நாள் வேலை செஞ்சா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ணன் 7 நாளும் ஒர்க் பண்ணுவாருங்க. ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலும் ஒர்க். இந்த கடை பாத்தீங்கன்னா திறந்தேதாங்க இருக்கும். நான் மூடி பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரிங்க வருது 9 மணினா போறது 11 மணி. ஃபங்க்ஷன்ல வந்து எப்பயுமே வந்து தீபாவளி பொங்கல் வந்துனாக்கா நம்ம வந்து எப்பயுமே வந்து கஸ்டமருக்கு இதுதான் பண்ணி கொடுக்கணும். சாக்ரிஃபைஸ்னா அதனால வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உழைப்பேன், வேலை செய்வேன். உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. பென்னி இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து நம்ம கடை பக்கத்துல மெக்கானிக் செட் வச்சிருக்காரு. அப்படிங்களா? பக்கத்துல இருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னா, உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட ஆர்வம் எல்லாம் இருந்துச்சா? கிரிக்கெட் விளையாடி தான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது விளையாடி தான் இருப்போம். அது ஸ்கூல் முடியறதெல்லாம் கிரிக்கெட்லாம் ஆர்வம் தான் எங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பிளேயர் வந்து தோனி. அப்போ அந்த காலத்துல வந்து டெண்டுல்கர். எங்களுக்கு டெண்டுல்கர். ஆமா. ஓகே, எந்த அளவுக்கு அந்த விரும்பி பாப்பீங்க டெண்டுல்கர்னா? 100% விரும்பி பார்ப்போம். ஓகே, சினிமா பாக்குற பழக்கம் எல்லாம் இருக்கா? சினிமா பார்ப்போம். எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் இதுவும் பார்ப்போம். ஸ்டோரி பார்ப்போம். இந்த ஆக்டர்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட தீவிர ஃபேன் சொல்லுவீங்கன்னா அது யாரு? அப்படின்னா ரஜினி கமல் தான். ரஜினி கமல்னா ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இப்போ வந்து சும்மா இருக்க டைம்ல அன்னைக்கு வந்து நான் உங்க கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்தபோது நான் ஆல்டர் பண்ணணும்னு சொல்றப்போ வந்து நீங்க வந்து அதை ₹1 கூட வாங்காம தம்பிக்காக நீங்க பண்ணி கொடுத்தீங்க. அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசு மட்டும் தான் நான் கடவுள்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி சேவைகள் வந்து நீங்க நிறைய வந்து தொடர்ந்து செய்யணும். நான் கிரிக்கெட் பால் செய்தின்னு கூட நான் உங்க குட்டா வந்து நான் உங்களை வாழ்க்கை என்னால முடிஞ்ச வரலாம் நான் செஞ்சுன்னு தான் இருப்பேன். இந்த தொழில நடுத்தர மக்களுக்காக. கண்டிப்பா. இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறீங்க. மிஷின்ஸ் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட் ஆகுது? காசு எப்படி பார்த்தா 24,000 வரும். 24,000 வரும். ஓகே. அண்ட் நீங்க வந்து லேபர்ஸை வச்சிருக்கீங்களா? லேபர்ஸ் இருக்காங்க, வருவாங்க. வேலை இருக்கும்போது வருவாங்க. இல்லன்னா நீங்களே ஒன் மேன் ஷோ தான். ஓகே. இது ஜென்ஸ் லேடிஸா இல்ல எல்லாமேவா? ஜென்ஸ் ஒன்லி. நோ லேடிஸ். ஓகே. மிஸ்டர் பாபு, இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி துணி தைக்கணும், அது கம்மி விலையில டெய்லரே தெரியல, 1 hour நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? வணக்கம். ரொம்ப நன்றி. இதோட வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வரணும், நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விராட் கோலி ஃபேனா நான் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.